வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். சாம்சங் இந்தியாவின் ஸ்ரீபெரும்புதூர் உற்பத்தி பிரிவில் சேடியு ஆதரவு பெற்ற சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் நடத்திய ஒரு மாத கால வேலைநிறுத்தம் வெள்ளிக்கிழமை முடிவடைந்தது. தொழிலாளர்கள் வேலைக்கு திரும்பத் தொடங்கினர். ஆரம்பத்தில் வேலைநிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பு 23 தொழிலாளர்களின் இடைநீக்கத்தை ரத்து செய்யுமாறு சேடியு கோரியது. இருப்பினும் இந்த தொழிலாளர்கள் தொடர்பாக நிறுவனத்தின் நியாயமான உள் விசாரணைக்கு அவர்கள் இப்போது ஒப்புக்கொண்டுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மற்ற ஊழியர்களையும் சாம்சங் தங்கள் பணிகளை தொடங்க அனுமதித்துள்ளது. முன்னதாக சட்டவிரோத வேலைநிறுத்தம் என்று அழைக்கப்படும் போராட்டத்தில் பங்கேற்ற தொழிலாளர்கள் எதிர்காலத்தில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட மாட்டோம் என்று உறுதிமொழியில் கையெழுத்திட வேண்டும் என்று நிறுவனம் வலியுறுத்தியது. இருப்பினும் நிர்வாகம் இறுதியில் எந்த எழுத்துப்பூர்வ உறுதிமொழியும் இல்லாமல் அவர்களை வேலைக்கு திரும்ப அனுமதிக்க முடிவு செய்தது. ஒரு நாள் பயிற்சி திட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு தொழிலாளர்கள் மீண்டும் தொகுதிகளாக இணைவார்கள். பிப்ரவரி தேதி சிவு தொழிலாளர்கள் 3 முக்கிய தொழிற்சங்க நிர்வாகிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கியபோது வேலை நிறுத்தம் தொடங்கியது. நிறுவன வளாகத்திற்குள் நியமிக்கப்பட்ட இடத்திலிருந்து கடைத்தளத்திற்கு போராட்டம் நகர்ந்தபோது நிலைமை மோசமடைந்தது. ஒப்பந்த ஊழியர்களை நீக்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் கோரினர். வேலை நிறுத்தம் செய்யும் பணியாளர்களுக்கு பதிலாக அவர்கள் பணியமர்த்தப்பட்டதாக அவர்கள் கூறினர். இது உற்பத்தியில் இடையூறுகளுக்கு வழிவகுத்தது. பிப்ரவரி 20 அன்று நடந்து வரும் உள்ளிருப்பு வேலைநிறுத்தம் காரணமாக சாம்சங் பிரதிநிதிகள் திட்டமிடப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ள தவறியதால் தொழிலாளர்கள் தங்கள் போராட்டத்தை தொழிற்சாலைக்கு வெளியே மாற்றினர். பிப்ரவரி 17 முதல் இணையான போராட்டத்தை நடத்தி வந்த சித்து உறுப்பினர்கள் உட்பட பிற ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் அவர்கள் இணைந்தனர். பதட்டங்கள் அதிகரித்ததால் மூத்த நிர்வாக அலுவலகங்களை முற்றுகையிட முயற்சித்ததாக கூறி சாம்சங் கூடுதலாக 20 தொழிலாளர்களை இடைநீக்கம் செய்தது. 10 சுற்று பேச்சுவார்த்தைகள் இருந்தபோதிலும் வேலைநிறுத்தம் இறுதியில் வாபஸ் பெறப்படும் வரை ஒரு உடன்பாடு எட்டப்படவில்லை. செப்டம்பர் 9 அன்று சிறந்த ஊதியம், மேம்பட்ட வேலை நேரம் மற்றும் சிவு இன் அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் ஆகியவற்றை கோரி தொடங்கிய 37 நாள் வேலைநிறுத்தத்தை தொடர்ந்து ஸ்ரீபெரும்புதூர் ஆலையில் நடந்த 2வது பெரிய போராட்டம் இதுவாகும். மாநில அரசின் தலையீட்டிற்கு பிறகு அந்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முடிவை சாம்சங் இந்தியா செய்தித் தொடர்பாளர் வரவேற்றார். நிறுவனம் ஒழுக்கத்தை அமல்படுத்துவதற்கும் நேர்மறையான பணிச்சூழலை பராமரிக்க தொழிலாளர்களுடன் நேரடியாக பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் உறுதிபூண்டுள்ளது என்று கூறினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.